வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் சிம்பிளான விஷயங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, அந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ சென்செக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் வந்து நிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த தடவை வந்து பேங்க் நிஃப்டி கிடையாது, நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஃபால் ஆகும்போதே நான் வந்து ஒரு செய்தியை வந்து எதிர்பார்த்தேன். அது இன்றைக்கி காலையில் பேப்பரில் படித்தாச்சு. அதாவது என்ன அப்படின்னா, 10 லட்சம் கோடி இழந்துட்டாங்க, முதலீட்டாளர்கள் 10 லட்சம் கோடியை இழந்து விட்டார்கள், 11 லட்சம் கோடி இழந்துட்டாங்க, 30 லட்சம் கோடி இழந்துட்டாங்க. எதுக்கு? இப்படி கீழே வர்றதுனால. அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போச்சே, அதில் எத்தனை லட்சம் கோடி வந்து லாபம் வந்தது? ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்றாங்க? சரிங்களா? நெகட்டிவ் விஷயந்தான் வந்து ரீச் ஆகும். நெகட்டிவாக வந்து ஒரு டைட்டில் வச்சோன்னா எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை போய் அப்படி என்ன தான் ஆச்சு, போய் பார்த்துருவோம்னு பார்ப்பாங்க. பாசிட்டிவாக நியூஸ் வந்து கொடுத்தோன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால தான் செய்தி நிறுவனங்களும் இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதிர்பார்த்த அந்த நியூஸ் வந்து வந்துருச்சு, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. ஏன்னா என்னடா அது இந்த ஃபால் ஆயிருக்குது, இதுலேயே வந்து கதறி இருப்பாங்களே, ஒன்றுமே காணுமே, நியூஸே வரலையேன்னு பார்த்தேன். இந்த ஃபாலில் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. 11 லட்சம் கோடி இழப்பு முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு. எதுக்கு அது போடுறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர் மலை ஏறிக்கிட்டு இருந்தால், எங்கேருந்து செப்டம்பர் மாதம் பாதியிலேருந்து மலை ஏற ஆரம்பித்தான். அந்த மலையை இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கிறான். 50% கண்டிப்பாக வந்து இறங்கியிருப்பான். இந்த 50% வந்து ஷியோராக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கீழே போச்சுன்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ அதுக்கும் கீழே எது வரைக்கும் இப்போ வந்து வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்ததுனால இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. அதாவது இன்னும் கீழே அப்படின்னா எங்கே வரணும்? 25,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கே வந்துடுவானா? இன்னொரு 100 புள்ளி தான். 100, ஆமாம், 193 முடிச்சிருக்கிறான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 130 வரைக்குமே வந்துருச்சு. அதனால் இன்னொரு 100, 150 புள்ளி கீழே வந்தானா 25,000 அப்படிங்கிற இந்த மேஜிக் நம்பரை வந்து டச் பண்ணிடுவான். கண்டிப்பாக இதை வந்து டச் பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி டச் பண்ணுச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, அது எப்படி ரிவர்சல் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து அப்படின்னா அது ஒரு மேஜிக் நம்பர் 25,000 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா ரெஜிஸ்டர் ஆன நம்பர். 25,000லேருந்து தான் இவ்வளோ தூரம் வந்து மேலே வரைக்கும் 26,500 ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ட்ராப் ஆகி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். அதனால் மேலே போவான்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நல்லா மலை ஏறிட்டு இந்த ப்ரைஸு சடனாக வந்து ஃபாலோ ஆரம்பிச்சிது. முதல் தடவை வந்து இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. ரெண்டாவது தடவை வந்து உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட் இல்லை, அதனால் கேப் டவுன் ஆச்சு. அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது அப்போ ஃபாலை நீங்கள் இங்கேருந்தே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்து ஃபால் வந்திருக்குது. இந்த ஃபாலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போது ஒரு சின்ன ஃபைட் பேக்கு அப்புறமா இங்கே ஃபைட் பேக் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பையர்ஸ் எவ்வளோ பேர் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸு எதிர்ப்பை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்தால் மட்டும் பத்தாது. அவன் எதை கட் பண்ணணும்? இதை தொட்டானா கெட்டான், அந்த மாதிரி இது வரைக்கும் போயிட்டு விழுந்துருவான். கன்ஃபார்மாக இதுக்கு மேலே வரைக்கும் போய் க்ளோஸ் வைக்கிற வரைக்குமே செல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா கன்ஃபார்மாக வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு திரும்ப மார்க்கெட் எப்போ வந்தாலும் தடுமாற தான் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேலே வரும், தடுமாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மலை ஏறினானா மலை இறங்குவான், மலை இறங்கினானா மறுபடியும் மலை ஏறுவான். நடக்க தான் போகுது. எந்த இடத்துலேருந்து வந்து திரும்புவான்னு தெரில. இது சனி ஞாயிறு வேறு. இந்த வீக்கெண்டெல்லாம் எப்போவுமே பொசிஷன்லாம் என்றைக்குமே வச்சுருந்துக்காதீங்க. வீக்கெண்டெல்லாம் வந்து என்ன நடக்கும்னே தெரியாது. 2 நாள் லீவு.
2 நாளில் என்னென்னமோ நடத்திடுறாங்க உலகத்தில். இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்குது. அதனால் வந்து பொசிஷன்ஸை மட்டும் ஓவர் நைட்டு என்றைக்குமே ஹோல்ட் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமாவே சொல்கிறேன் நான். அப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மேலே போனான்னா இதெல்லாம் கட் பண்ணானா தான் மேலே போவான், இல்லைனா நம்ம இது வரைக்குமே செல் தான் பண்ண போகிறோம். அந்த லெவலுக்கு கூட வர முடியாமல் இங்கிருந்தே வந்து ஃபால் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம், என்ன அப்படின்னா ஃபால் இவ்வளோ பெருசு இருந்தது, இந்த இடத்துல ஒரு சின்ன எதிர்ப்புடைய சைஸை பார்த்துக்கோங்க. மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஃபால் கண்டினியூ ஆச்சு, இங்கிருந்து எதிர்ப்புடைய சைஸை பார்த்துக்கோங்க. இங்கிருந்து ஃபால் கண்டினியூ ஆகிருக்குது, இங்கேயே எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செல்லாகி கீழே வந்துக்கிட்டே இருக்கிற ப்ரைஸு கொஞ்சம் பையர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கொஞ்சம் வர ஆரம்பித்தவங்க இந்த லெவலுக்கு வரும்போது அதிகமாக வருவாங்க. அப்போது இந்த மாதிரி எதனாச்சும் வந்து பண்ண ஆரம்பித்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எந்த பஞ்சாயத்தும் உலக நாடுகளில் நடக்காமல் இருந்ததுன்னா, பஞ்சாயத்து நடந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுப்பான். நம்ம ஆக மொத்தம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம். அதான் கடை திறந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடு. கடையை மூடிட்டானா மூடுறதுக்கு முன்னாடியே நம்ம கடையை விட்டு வெளியில் வந்துடுவோம். சரிங்களா? கடைக்குள்ளாரே உட்காந்தோன்னா மாட்டிப்போம், மூச்சு திணறல் வந்துடும். சரியா? அப்போ இவன் 25,000லேருந்து மேலே கன்ஃபார்மாக போயிடுவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடம் நல்ல சப்போர்ட்டு. மேலேருந்து ரொம்ப கீழே வந்து விழுந்துருக்கிறான். அதனால் ஒரு சின்ன புல்பேக் கொடுத்துட்டு தான் கீழே அப்படி கண்டினியூ பண்ணணும்னா கூட அப்படி தான் வருவான். சரிங்களா? இங்கேருந்து நீங்கள் இதை கூட இப்படி கூட பார்க்கலாம். இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் மலை ஏறி இருக்கான், கீழே இறங்கியிருக்கிறான், 50% வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. 50%லேருந்து மேலே போகணும் அப்படின்னா மேலே போய்டுவோம். அப்படி 25,000ஐயும் வந்து கட் பண்ணி கீழே வந்து நல்லா க்ளோஸ் வச்சானா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது? அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, 24,500க்கு கொஞ்சம் கீழே. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கே வந்துடும் ப்ரைஸ். கீழே வந்ததுன்னா சொல்கிறேன், அடுத்தடுத்து க்ளோஸ் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தானா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா இந்த ஃபால் வந்து அந்த மாதிரி இருக்குது பார்க்குறது. பெரிய ஃபால் ஆச்சு, அடுத்து வந்து அதோட பெரிய ஃபால் ஆயிடுது. ஆனால் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுனாலே என்ன நடக்கும்? கன்ஃபார்மாக ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இப்படி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்படி வரலாம். நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே இப்படி மேலே வந்துட்டு திரும்ப கூட கீழே வந்து புது லோ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன நினச்சாலும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சிக்கலாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்துன்னு பார்ப்பாங்களா? 5 மினிட்ஸில் வந்து என்ன நடந்துருக்குது? 5 மினிட்ஸில் இன்றைக்கி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணாங்க. பேங்க் நிஃப்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிஃப்டியில் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த சீக்வன்ஸை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கான், பண்ணிட்டான். ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து வால்யூம் கேண்டில் இன்னும் கூட நல்ல பெரிய கேண்டிலாக இப்படி வந்துருந்ததுன்னு வைங்களேன். இங்கிருந்து வந்து இந்த மாதிரி பொறுமையாக மேலே வந்ததுக்கு அதுக்கும் நம்ம கரெக்டாக இங்கே வரும்போது செல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலைங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து சின்ன கேண்டிலாக தான் இருக்குது. அப்போ அடுத்தடுத்து என்ன தான் பண்ணுறான் இவன் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது ப்ரீவியஸாக இங்கே எதனா சப்போர்ட் இருக்குதான்னு பார்த்தோன்னா கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சப்போர்ட்டை காணும் 5 மினிட்ஸில். இப்போ 1 ஹவர் போனோன்னா நம்மளுக்கான சப்போர்ட் வந்து தெரியுங்க. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து சப்போர்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லாத்துக்கும் மெமரி இருக்கும், அதுதான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த இடம் வந்தால் தான் எல்லோரும் பை பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து சும்மா பாட்டு அப்படியே கீழே ஒரு 2 கேண்டில் கீழே வந்தாங்க, உடனே ஒரு புல்லிஷ் க்ளோஸ். இந்த வால்யூம் கேண்டில் பார்த்துலாம் நம்ம என்றைக்குமே வந்து ஏமாறவே மாட்டோம், கம்முன்னு வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அட்லீஸ்ட் இந்த ஹைக்கு வந்தானா செல்லுக்கு இது எதனாச்சும் வந்து ட்ரை பண்ணலான்னு கூட ட்ரை பண்ணுவோமே ஒழிய இங்கெல்லாம் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. இப்போ என்ன பண்ணுறான், வால்யூம் கேண்டலுக்கு அப்புறமா அடுத்த கேண்டில் வந்து அப்படியே ஒரு ட்ராப் பண்ணுறான். இங்கே என்ன பண்ணுறான்னா சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறான். இது வந்து லோ பண்ணிடுறான். இந்த லோவிலேருந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கிறான். அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த கீழே வந்தானா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது.
இந்த லெவலுக்கு மேலேருந்தே போய் இந்த லெவலை கட் பண்ணணும். மேலே போச்சுன்னா சீக்வன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், இன்னும் கூட சூப்பராக இருக்கும். மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. கீழே வரும்போது இந்த லெவலை ரெண்டும் பக்கத்துலேயே இருக்கனால இந்த லெவலையே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாதுங்க. எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போயிட்டு போக முடியாமல் கீழே வர்ற மாதிரி காமிச்சான ஒழிய இந்த லெவலையே அவன் கட் பண்ணல. அப்போ திரும்பவும் மேலே போகும்போது என்ன பண்ணான், வால்யூம் கேண்டில் கொடுத்து இந்த லெவலையும் கட் பண்ணி மேலே போயிட்டான். அதாவது ஃபஸ்ட்டு இந்த லெவலை கட் பண்ணான், அடுத்து இந்த லெவலை கட் பண்ணான், அடுத்து இந்த லெவலை கட் பண்ணான். அடுத்து என்ன பண்ணணும், எனர்ஜி கேண்டில் வரும். எனர்ஜி கேண்டில்னால் நல்ல பெரிய கேண்டில் வரும். வந்ததுனாலே நம்ம வந்து அலர்ட் ஆகிடலாம், ஓகே ரெடி ரெடி அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து எனர்ஜி கேண்டில் வரவே இல்லை. அந்த எனர்ஜி கேண்டலுக்கு பதிலாக என்ன வந்திருக்குது அப்படின்னா பேச்சுவார்த்தை. நல்ல கடகடன்னு மேலே வந்துக்கிட்டு இருக்கிற ப்ரைஸு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாது. நல்ல கடகடன்னு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணினாலே உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய வந்து பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த லெவலை கட் பண்ணானா வேலை முடிஞ்சுது. அப்போ இங்கே கூட அதே தாங்க, இந்த லெவலை கட் பண்ணானா வேலை முடிஞ்சுது. இப்போ கட் பண்ணோன்னா வந்து முடிஞ்சுதா, கீழே போயிட்டானா. அப்போ இது வந்து எந்த லெவல்லேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்டில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். அப்போ கீழே வந்த ப்ரைஸு இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் தான் இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்திருக்குது. மேலே பொறுமையாக வந்த ப்ரைஸு கரெக்டாக இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து தான் ரிஜெக்ஷனே ஆரம்பித்தான். எக்ஸாக்டாக இந்த லைனை பார்த்தேங்க, இந்த லைன்லேருந்து அப்படியே இங்கே வரும்போது தான் அப்படியே திணற ஆரம்பித்தான். திணறி பேச்சுவார்த்தை பண்ணால் அதை பண்ணால் இதை பண்ணால் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல வந்தது. இந்த ரிவர்சல் கேண்டலுக்கு அப்புறமா வந்து இதை பாருங்கள், இந்த கேண்டில் சொல்கிறேன். இந்த ரிவர்சல் கேண்டலுக்கு அப்புறமா என்னாச்சு, ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம்லாம் அவன் அடுத்த டார்கெட் இது, அடுத்த டார்கெட் இது, அடுத்த டார்கெட் இது, அதுக்கப்புறம் வானமே எல்லைங்கிற மாதிரி வந்து அவன் பாட்டுக்கு வந்து எல்லை இல்லாமல் போயிட்டான். கட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பாருங்கள், எத்தனை சார்ட் வேணாலும் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற சார்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துங்க, நடக்கவே நடக்காது. நடக்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக மேலே போக ஆரம்பிச்சிடும். லோவை கட் பண்ணவே மாட்டான் மேலே போகும்போது. நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு எதனா கோக்குமாக்கா எதனாச்சும் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இந்த சப்போர்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட்டில் இருக்க நான் பை பண்ணுறேன் அப்படின்னு பை பண்ணினீங்க அப்படின்னா இவன் இந்த மாதிரி போனானாலே சோழி முடிச்சிருவான்னு அர்த்தம். அதுக்கு மேலெலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க எப்போவுமே. இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேனில் இருக்குது, கீழே வந்துட்டு மேலே புல் பேக் வரும்போது எங்கே போகணும், இந்த கேண்டலுக்கு மேலே போனால் தான் மேலே போவான். அதுக்கப்புறம் கீழெல்லாம் வரமாட்டான். அதுக்கப்புறம் ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இருப்பான். போகலை, முடிஞ்சுது. அது போகிற வரைக்குமே அவன் வந்து எல்லாம் பயமுறுத்துவான், எல்லாம் ஒன்றுவான், போகிற மாதிரி காட்டுவான், மேலே வந்து க்ளோஸ் வச்சுருவான், மேலே இப்படியே இங்கேருந்து இப்படி போயிடுவான் அப்படிலாம் வந்து உங்களுக்கு தோணும் மனசில். ஆனால் அது நடக்கவே நடக்காது. எங்கேருந்து எங்கே வந்திருக்கான், 25,600 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 25,200க்கே வந்துட்டான். 400 புள்ளிலாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிசயம்தான், நிஃப்டி மார்க்கெட்டில். ஆனால் நடக்குது. இப்போ சமீப காலமாக வந்து இந்த மாதிரி போர் பதட்டம் அது இதுன்னு இருக்குது. அதை விடுங்க, செல்லுன்னு ஆரம்பித்தா, அதாவது மலை ஏற்றம் நல்லா வந்து மேலே போச்சு பார்த்தீங்களா, ப்ரைஸு நல்லா மேலே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விழ ஆரம்பித்தானா எல்லாம் சேர்ந்து பொசிஷன்ஸை வந்து அங்கங்கே வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ராஃபிட் வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு புக் பண்ணிடுறாங்க. இந்த 11 லட்சம் கோடி வந்து லாஸ் அப்படின்னு முதலீட்டாளர்களுக்கு அப்படின்ட்டு நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் சொன்னான் பார்த்தீங்களா. அப்போ மேலேருந்து கீழே வந்ததில் எவ்வளோ லாஸ் வந்திருக்கும், அதே மாதிரி கீழேருந்து மேலே போகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும். அவ்வளோதான் ட்ரேடிங். இல்லை, பையிங் அண்ட் செல்லிங் தான். பையிங் அண்ட் செல்லிங் மட்டுமே வந்து அதை கொஞ்சம் டேலண்ட்டாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து வரணும் கண்டிப்பாக. அப்போ 5 மினிட்ஸில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு சீக்வன்ஸில் போய் மொத்தமாக அவ்வளோதான், அதே சீக்வன்ஸ் தான்
கட் கட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஃப்யூச்சர்ஸ்லலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால், அதனால தான் நான் கேபிட்டல் நல்லா வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்யூச்சர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவசரப்படாமல் அந்த இடத்துக்கு வரும்போது மட்டுமே ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்கன்னு சொல்கிறேன். ரொம்பவே பீஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணலாம், தாராளமாக ட்ரேட் பண்ணலாம், நல்லா ட்ரேட் பண்ணலாம். மலை ஏறினா மலை இறங்கிடும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே போகும்போது அப்படியே ட்ரெண்ட் ஆகி போகிறானான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ட்ரெண்ட் ஆகி போகிறானா ஓகே, மேலே வந்து இப்படியே போயிட்டே இருக்கிறான், ரைட், ஓகே. எந்த இடத்துலேருந்து உள்ள போகிறான், இங்கேருந்து உள்ள போகிறானா, இங்கேருந்து உள்ள போகிறானா, கவனித்து அந்த ட்ரேடை மட்டும் சரியாக வந்து எடுத்தீங்கன்னா அப்படியே 400 புள்ளி அள்ளிட்டு போயிடலாம். சரி, ஓகே. நிஃப்டி வந்து எங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கான்? 25,400. 25,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு பார்ப்போமா? 25,400 கால் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்கான்? இன்னைக்கு சப்போர்ட் லெவல் 106. விக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விக்கு வந்து 97 வரைக்கும் போயிருக்குது. ஆனால் அவன் இந்த பாடிக்கு வர்றான், வந்துட்டு மேலே போயிட்டான். திரும்ப கீழே வரும்போது கூட அந்த பாடி லெவலுக்கு தான், அந்த ப்ரீவியஸ் விக்கு வரைக்கும் தான் வந்திருக்கிறான், வந்துட்டு அங்கிருந்தான் மேலே போயிருக்கிறான். ஃப்யூச்சரில் என்ன நடந்ததோ அதே தான் நடந்துருக்குது. இந்த ஐக்கு மேலே போயிருக்கிறான், இந்த ஐக்கு மேலே போயிருக்கிறான், இந்த ஐக்கு மேலே போயிருக்கிறான். எங்கே வரைக்கும் போயிருக்குது? இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? மேலேருந்து விழும்போது ஒரு புல் பேக் வந்ததில்ல, அதோடைய ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஹை வரைக்குமே போச்சு ப்ரைஸ். போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? அங்கேருந்து மொத்தமாக வந்து கீழே வந்துடும். காலையிலேயே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி 106லேருந்து எங்கே வரைக்கும் போச்சு? 250 வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸ். இது எல்லாம் இந்த மாதிரி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு வந்து தோணலாம். நான் என்ன சொல்கிறேன், மேஜிக்கே கிடையாதுங்க, எந்த மேஜிக்குமே கிடையாது. இங்கே வரும்போது நீங்கள் பையை எடுங்க, இதுக்கு கீழே போய் இப்படி ஒரு 10 பாயிண்ட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த பையை வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறேன். இதை முயற்சி தான் பண்ணி தான் பாருங்களேன். நீங்கள் என்ன ஆகிடப்போகுது? சும்மா ஒரு முயற்சி தானே. இதை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ண இந்த விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிடுவீங்க. நல்ல ஒரு 4 பியரிஷ் கேண்டில் வருது. இந்த 4 பியரிஷ் கேண்டில் நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் போய் யாராவது பை பண்ணுவாங்களா அப்படின்னா ஓகே, பண்ணாதீங்க, பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல க்ரீனில் க்ளோஸ் வச்சது பார்த்தீங்களா? அப்போ யாரோ ஒரு 10 பையர்ஸ், ஒரு 50 பேர் செல் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க மார்க்கெட்டை கீழேனா, ஒரு 10 பேர் வந்துட்டு பை பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த லெவல்லேருந்து பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு லோவாக அது, இன்னைக்கு லோவிலேருந்து தான் மேலே போயிருக்கிறான். திரும்ப அதே இன்னைக்கு லோவுக்கு வந்துட்டு தான் திரும்ப வந்து மேலே போயிருக்கிறான். திரும்ப கூட அதே இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, இங்கே ஞாபகம் இருந்தவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்தாலே மேலே போகிறான்பா அப்படின்னு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த லெவலில் பை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய பை பண்ணுறதுனால தான் இந்த வால்யூம் கேண்டல்லாம் வருது. க்ரீன் கேண்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ புல் பேக் வரும்போது இவ்வளோ தான் வர்றான். அடுத்த கேண்டில் பாருங்கள், நல்லா மேலே போகிறான் பாருங்கள். இப்போ இவ்வளோ தான் விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஸ்டோரி மாதிரி வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த புரிகிற வரைக்கும் தான். சில பேர்த்துக்கு சீக்கிரம் புரியும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. புரிகிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். நல்லா மலை ஏறினா விழுந்துட்டான். சரி, ஓகே. புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறான் பார்ப்போம்மா. புட் ஆப்ஷனு காலையிலேருந்து சரிஞ்சு தான் கீழே வருவோம். ஏன்னா மார்க்கெட் மேலெல்லாம் போச்சு. ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், கீழே போயிருக்கிறான். அப்போது அவன் இதுலேருந்தே மேலே போயிடுவானான்னு பார்த்தோன்னா போயிருக்கிறான், கொஞ்சம் போயிருக்கிறான். எது வரைக்கும் போயிருக்கான்? ட்ரெண்ட் லைன் எதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போகணும். போகாமல் இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்லேருந்தே தடுமாறி கீழே வர்றானா அவன் அடுத்த லோ வைக்க போகிறான்னு அர்த்தம். இந்த லோவிலேருந்து இந்த மாதிரி மேலே வரும்போது இந்த ஹைக்கு மேலே போக முடியாமல் கீழே வர்றான் அப்படின்னா அவன் அடுத்த இன்னொரு லோ வைக்கிறான்னு அர்த்தம். இன்னொரு லோ வச்சதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது எந்த லெவலில் நிற்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவலில் நிற்கிறான். அதாவது ப்ரீவியஸாக இங்கே வந்து இவன் இந்த மாதிரி போச்சு பார்த்தீங்களா. அப்போ இந்த லெவலில் கொஞ்சம் நின்று பார்த்தான், வேலைக்கு ஆகலை, கீழே வந்துட்டான். இந்த லெவலில் கொஞ்சம் நின்று பார்க்குறான், 30 நிமிஷமாக நிற்கிறான். 30 நிமிஷமாக இந்த இடத்துல இருந்ததுக்கப்புறமா மேலே போகிறான். மேலே போகும்போது வால்யூமோட பிரேக் ஆகுது பாரு. ட்ரெண்ட் லைனை எப்போவுமே நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது வந்து சில பேர் வந்து அந்த 2வது டச்சு, 3வது டச்சு, 4வது டச்சுன்னு சொல்லி தர்றாங்க.
தப்பு இல்லைங்க. இது கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல 2வது 3வது 4வது பிரேக் ஆகிடுச்சு. நான் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா நீங்கள் உட்காந்து எண்ணலாம் கூடாது. 1 2 3 4 கன்ஃபார்மாக பிரேக் ஆகிடும், பை பண்ணு, ஒரு 10 லட்ச ரூபாயை ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிலாம் இல்லைங்க. 4வது தடவை பிரேக் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த லோவுக்கு கீழே வந்தான், இந்த லோவுக்கு கீழே வந்தான், இந்த லோவுக்கு கீழே வந்தான், இங்கே வரும்போதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான், எது வரைக்கும் போயிருக்கிறான், இது எத்தனாவது தடவை வந்து ட்ரை பண்ணுறாங்க பையர்ஸு, இங்கே லெஃப்டில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கணும். லைன் போட்டால் மட்டும் பத்தாது, இதை வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இதை வந்து நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியும். இம்மீடியட்டாக புரியுமானா கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து அப்படியே புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, செகண்ட் டார்கெட் இங்கே இருக்குது, தேர்ட் டார்கெட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறான்? சீக்வன்ஸ் தான். சீக்வன்ஸை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நீங்கள் பயப்படாமல் சிரிச்சுக்கிட்டே உட்காந்து பணம் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா சீக்வன்ஸ் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த லெவல்லையே வெளியில் வந்திருப்பீங்க. சீக்வன்ஸ் சரியில்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் டார்கெட் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்தே வந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் இதுவும் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாதுங்க. இது வந்து எங்கேருந்து வருது? 140 எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? 280 வரைக்கும் வந்திருக்கிறான். 140 புள்ளிக்கு மேலே வந்துருக்கு. அதனால் இது இந்த இடத்துலேயே வெளியில் வந்துட்டோமே அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. இன்ஃபேக்ட் நீங்கள் சீக்வன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஒரு நல்ல லெவலுக்கு போனதுக்கப்புறமா இல்லைனா மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோராவோ என்ன இந்த இடத்துலையும் இப்படி நின்றுட்டே இருக்கானே ரொம்ப நேரமாக அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சோ ஏதோ ஒரு யோசனை பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்குமே வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இருந்து வெளியில் வரலாம். ஸோ புட் ஆப்ஷனில் உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு வந்து இருந்ததுங்க. இன்றைக்கி கால் ஆப்ஷன்லேயும் வாய்ப்பு இருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நல்லா மேலே வந்துட்டு 50% நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அப்போ நேற்று நம்ம என்ன பேசினோம்? இந்த லெவலை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த லெவலை கட் பண்ணோன்னா என்ன பண்ணிட்டான்? நல்லா மேலே போயிட்டான். கீழே அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து வந்திருக்கிறான். ஒரு வேளை மேலே போகணும் அப்படின்னா எங்கேருந்து போகணும்? இங்கேருந்து மேலே போனான்னா என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த லெவலை கட் பண்ணானா போயிடுவான், மேலே போயிடுவான் டார்கெட்டுக்கு. கட் பண்ணலன்னா இன்னொரு புது லோ வைப்பான். கட் பண்ணனா மேலே அடுத்தடுத்து போவான். கட் பண்ணல அப்படின்னா புது லோ வைப்பான். அப்போ நிஃப்டியில் பார்த்ததே தான். நல்லா கீழே வந்தது. பையர்ஸை வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது என்ன ஃபைட் பண்ண மாதிரியா இருக்குது? இப்போ ஈயம் பூசின மாதிரியும் இருக்குது, பூசாத மாதிரியும் இருக்குது. மேலேருந்து விழுந்துருக்குறாங்க. இந்த இடத்துல பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அப்போ அடுத்த நாள் கேப் டவுன் ஆகி கீழே வந்துடுது. இங்கே பார்த்தீங்களா பையர்ஸு கொஞ்சம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. பையர்ஸு ஒன்று கூடி மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்தையும் கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். நம்ம ஆளுங்களுடைய வால்யூம் ஏறிடுச்சுப்பா, எல்லாம் வாங்கன்னு அப்படி வரும்போது அப்படியே மறுபடியும் கை விட்டாங்க. எதுக்கு மேலே போனால் போகும்? இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். எங்கே போகும்? இங்கே தான் போகும். அப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா தான் மேலே போவான். எங்கே போவான்? இங்கே போயிடுவான். இப்போ மேலேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆச்சு. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தான் வந்திருக்குது ஃபாலு. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 2 வால்யூம் கேண்டில் தான் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் கீழே இருக்குது. சும்மா இப்படி போகிற மாதிரி போயிட்டு இப்படி வந்துட்டு கூட போவானா தெரியல. ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலக நாடுகளில் எந்த பஞ்சாயத்தும் நடக்கக்கூடாது. அதாவது முக்கியமாக அது மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து இஸ்ரேல் ஈரான் டென்ஷன் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதி ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்லாம் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமைதி ஆகிடுவாங்களா இல்லைனா இது வந்து பஞ்சாயத்தில் தான் முடியுமா அப்படிங்கிறது. சாட்டர்டே சண்டே எப்போவுமே வந்து ட்ரேட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? ஓவர் நைட்டு ஹோல்டிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவ்வளோதான், அதான் கான்செப்டே நம்மளுது.
அப்போ ஒரு சின்ன ரிவர்சலு பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணும்போது வந்து எதிர்பார்த்தோம். அந்த ரிவர்சல் ஒருவேளை மேலே இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவன் அந்த ரேஞ்சுக்கே போகல, ரொம்ப தூரம் கீழேயே வந்து அப்படியே வந்து கீழே வந்துட்டாப்ல. இப்போ புதுலோ வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்தான் அப்படின்னா இன்னொரு லோ கூட வைப்பான். ஆனால் பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிட்டு போகுது. ஏதோ ஒரு கட்டத்தில் ரிவர்சலுக்கான தேதி வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. இதை அப்படி தான் பார்க்க முடியும். ரிவர்சலுக்கான தேதி வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் பேங்க் நிஃப்டி முதல் கேண்டிலே வந்து என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் லோவில் நின்ட்டான். முதல் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கான், அங்கேயே தான் நிற்கிறான். அடுத்த கேண்டில் அங்கேயே தான் நிற்கிறான். அடுத்த கேண்டில் அதுவும் அங்கேயே தான் நிற்கிறான். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷமாக வந்து அந்த ஏரியாவுக்குள்ளாரையே இருந்த கேண்டில் அதுக்கப்புறம் தான் மேலே போக ஆரம்பிச்சிடும். மேலே எது வரைக்கும் போவான், இது வரைக்கும் போவான். ரிஜெக்ட் ஆகும்போது புதுலோ வைக்கக்கூடாது. புதுலோ வச்சானா இப்படி வந்துடும். அதுதான் கான்செப்ட். அப்போ புதுலோ வந்து வைக்காமல் இங்கிருந்தே வந்து மேலே போனானா என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணி மேலே போனோம். போயிட்டானா கொஞ்சமாக போயிருக்கிறான், ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டான் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அப்போ அங்கேருந்து கீழே வரவன் என்ன பண்ணுறான், இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணி கீழே நல்லா போகணும். இங்கே எப்படி வந்து கொஞ்சமாக வச்சுருக்கான்னு நம்ம சொன்னோமோ அதோட ரொம்ப கொஞ்சமாக தான் இங்கே இருக்குது. நல்ல மேலேருந்து நிஃப்டியில் சொன்னது, நல்ல மேலேருந்து வந்து 4 கேண்டில் 5 கேண்டில் பியரிஷாக வருது. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கை பை பண்ணணும். என்ன பண்ணலாம், இதை வந்து அப்படியே பை எடுத்துடலாமா, வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. க்ரீனில் க்ளோஸ் வைக்கிட்டோம், வச்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் எடுத்துக்கலாம். எடுத்தால் என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே போகணும். போயிட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைமு இந்த ஹையை பிரேக் பண்ணி போகணும். ஹையை பிரேக் பண்ணலை, கீழேருந்து மேலே இப்படி தான் போயிருக்கான். மறுபடியும் கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலை பிரேக் பண்ணணும். இங்கே எப்படி கொஞ்சமாக அப்படி கீழே வந்தானோ அதே ஃபார்முலாவை இங்கேயும் வந்து தொடர்ந்து அப்படியே கொண்டு போகிறான் பார்த்தீங்களா. இப்போ இங்கேருந்து மேலே போனான்னா என்ன பண்ணோம், இந்த லெவலை கட் பண்ணணும். திரும்பவும் அந்த மாதிரி கொஞ்சமாக மேலே போய் ஏமாத்துருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து கோட்டில் நிற்காமல் கோட்டை விட்டு கொஞ்சம் ஓடி போய் தான் நின்றுருக்காங்க. எல்லாமே வேகமாக ஓடின ரன்னு தான், மெதுவாக ஓடின ரன்னு கிடையாது. பாயிண்டில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. சும்மா கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சமாக போகிறான். ஆனால் அவன் எப்படி போகணுமோ அந்த சைடு வந்து போயிடுது, எதிர்பார்க்குற இடத்துக்கு போயிடுது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராப் ஆனதுக்கப்புறமா புல் பேக் வந்திருக்கிறான். அந்த புல் பேக் வந்து இவ்வளோ தூரம் வந்து வராமல் கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணான், அடுத்து இந்த லோவை கட் பண்ணான், அடுத்த டார்கெட் வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டானாலே நம்ம சீக்வன்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். சீக்வன்ஸை கட் பண்ணவே மாட்டான். 52,700 எங்கே வந்தான், 51,700 வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட், ஜஸ்ட் லைக் தட். காலையில் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 200 அந்த மாதிரி ரேஞ்சில் ஆரம்பித்து எது வரைக்கும் போயிருக்கிறான், 700க்கு போயிருக்கான். 500 புள்ளி மேலே கொண்டு போயிருக்காங்க. இது இங்கே பை பண்ணிட்டு சும்மாவே அப்படியே இருப்போமா, இருக்க மாட்டோம். கொஞ்சம் மேலே போனோன்னா ப்ராஃபிட்டை வந்து இந்த லெவலில் புக் பண்ணுவோம், இல்லை இந்த லெவலில் புக் பண்ணுவோம். அப்புறம் கீழே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மேலே போகும்போது சீக்வன்ஸ் பண்ணுறானா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவீங்க. அப்போ மழை நல்லா ஏறினான்னா மழை இறங்குவான். எது வரைக்கும் இறங்குவான், 50% இறங்கிட்டு தான் அடுத்து மறுபடியும் மேலே போவான். ட்ரெண்டு எப்படி இருக்குது, செல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா 1 ஹவரில் வந்து நல்லா மேலே போன ப்ரைஸு விழுந்துகிட்டு இருக்கிறான். அதனால் வந்து இன்னும் கூட கீழே போக தான் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மேலே போனான்னா நம்பி இந்த இடத்துல போயிட்டு பை வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ண உடனே வந்து இந்த இடத்துல வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ண உடனே அப்படியே கீழே வந்திருப்பான். அந்த 11 லட்சம் கோடி இதில் தான் போயிருக்கும். நான் சும்மா சொல்கிறேங்க, அது வேறு, அந்த கான்செப்டே வேறு. ரீட்டைலர்ஸ் யோசிக்கிறது சொல்கிறேன் நான். இப்படி தான் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக இருப்பாங்க. அதுவும் இங்கெல்லாம் பை பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சு ரொம்ப கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் அப்பாடா மேலே போயிடும் அப்படின்னு பை பண்ணோன்னா கீழே போயிடும். பேங்க் நிஃப்டியும் அதே தான். சீக்வன்ஸ் இன்னைக்கு சூப்பராக இருந்ததுங்க. மார்க்கெட்டு சீக்வன்ஸு அப்படி இருந்தது.
அப்போ என்ன பண்ணியிருக்கிறான் இவன் காலையிலேயே ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோ வந்து ஃபஸ்ட் கேண்ட்லேயே வந்து கட் பண்ணி வந்துட்டான். அப்போ ஃபஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ அடுத்து வந்து எந்த விதமான அனாமத்து காட்டில் இருந்து என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கான். அதனால் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இதுலேயும் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ மேலே போய் கீழே வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இன்னைக்கு லோவுக்கு வந்துட்டானா நம்ம பை பண்ணலாம். இன்னைக்கு லோவுக்கு வராமலேயே கொஞ்சம் மேலே இருந்தே வந்து மேலே போக ஆரம்பித்தானா, சீக்வன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த லோவுக்கு வரமாட்டான், அடுத்த தடவை வரும்போது இந்த லோவுக்கு வரமாட்டான், இந்த லோவுக்கு வரமாட்டான், அடுத்த தடவை இந்த லோவுக்கு வரக்கூடாது. ஹை வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நேற்று இருக்கிறது கூட ஆட்டத்தில் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிற ப்ரைஸு ஒரு கட்டத்தில் வந்து மலை ஏறினா மலை இறங்குவான், இறங்கி தான் ஏறுவான், அப்படியே ஏற மாட்டான். அப்போ இறங்கும்போது எது வரைக்கும் டார்கெட்டு, இது வரைக்கும் இறங்கலாம், இல்லைனா இது வரைக்கும் இறங்கலாம், இல்லைனா அல்டிமேட் டார்கெட்டு அதுக்கும் கீழே போயிட்டான். புட் ஆப்ஷன் என்னாச்சு, அதுவும் வந்து காலையில் உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து மேலே போனதுனால அவனும் வந்து இதே மாதிரி சீக்வன்ஸ் பண்ணி கீழே வந்தான், ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். டார்கெட் எது, இதுதான் டார்கெட்டு. இதுக்கு மேலே எவ்வளோ போகிறானோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹை தான். அப்போ இந்த கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, இந்த கீழே விழுறதே வந்து நீங்கள் கேண்டில் பை கேண்டிலாக வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறான், ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல பியரிஷாக வந்தான், நல்ல பியரிஷாக எங்கே வந்தான், கொஞ்சம் தான் வந்தான். இப்போ பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் தெரியுதா உங்களுக்கு, இங்கே கூட நல்லா பை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்போ தான் விட ஆரம்பிக்கிறான், விழ ஆரம்பிக்கும் போதே மேலே போயிடுவானா, ரொம்ப கஷ்டம். அப்போ அடுத்த தடவை விழுந்துருக்கிறான், அடுத்த தடவை உங்களுக்கு நல்லாவே இந்த இடத்துல வந்து தெரியுது செல்லர்ஸை விட பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட் அப்படின்னு. எந்த இடத்துல டாமினேட் பண்ணுறாங்க, நம்ம பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லெவலில் தான் வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க. அப்போ டாமினேட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இங்கே போவாங்க, அடுத்து இங்கே போயிடுவாங்க, அதுக்கப்புறமும் போவானா தெரியாது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா வேலை முடிஞ்சுது. போவானா மாட்டானாங்கிறத விட எதுக்கு கீழே போனான்னா தாங்காது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கீழே போச்சுன்னா தாங்காது. அப்போ இங்கே வால்யூமோட பிரேக் ஆகிறானா இன்னும் மேலே போகிறான்னு அர்த்தம். அப்போ இந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணவே கூடாது. எப்படி வந்து அந்த லெவலை சேலஞ்ச் பண்ணால் பாருங்கள், சேலஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து மேலே தான் போயிருக்கிறான். தொடர்ந்து நடக்குது. இண்டிகேட்டர் வந்து பிரேக் ஆச்சுன்னா இண்டிகேட்டர் வந்து அப்படி தான் வந்து, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து உங்களை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன், நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது அப்படி தான் நடக்குது. அப்போ ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து வச்சே நீங்கள் அருமையாக வந்து ட்ரேடு வந்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. சென்செக்ஸில் என்ன நடக்குது, வாட்ஸ் ஹேப்னிங் இன் சென்செக்ஸ், நிஃப்டியோட ஜெராக்ஸ் அப்படி தான் சொல்லுவேன் நான். நிஃப்டியோட ஜெராக்ஸ் தான் சென்செக்ஸு. ஆனால் வந்து இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான். மலை ஏறினா நல்லா மலை இறங்கிட்டு இருக்கான். 50% எதிர்பார்த்தோம், அதுக்கும் கீழே வந்து தாராளமாக நான் ஆஃபர் தர்றேன்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் பாடு வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கான். மேலேருந்து கீழே வந்திருக்கான், மேலேருந்து கீழே வந்துருக்கிறான். இப்போ தான் இங்கேருந்து இவ்வளோ தான் ஆரம்பிச்சிருக்கிறான். நான் எதிர்பார்க்கறது சும்மா இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு அதுலேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த எனர்ஜி கேண்டில்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா செல்லிங்கில், அதை கூட நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். எனர்ஜி கேண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா வந்து அந்த கடைசி நிமிஷத்துல தான் அந்த எனர்ஜி கேண்டில் வரும். அந்த எனர்ஜி கேண்டில் வந்தது அப்படின்னாலே பையர்ஸு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பையர்ஸ் எங்கே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சமாக. அடுத்து வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி. அப்போது பையர்ஸ் எல்லாம் ஒன்று கூடுறாங்கன்னு அர்த்தம். ஒரு ரிவர்சல் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். இது கூட க்ரீன் க்ளோஸ் வந்து வச்சுருக்கான். ஒரு 3 மணி நேரம் வந்து பீரிஷாக இருந்த மார்க்கெட்டு ஒரு க்ரீன் க்ளோஸில் வந்து தான் முடிச்சிருக்கிறோம். திரும்ப வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா, மேலே கொஞ்சம் நினச்சி புல் பேக் போவானா, கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸாக இங்கே வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்தானா இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். நம்ம எதிர்பார்ப்பை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்கலாம்.
இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மேலே போய் திரும்ப கூட விளையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னும் சீக்வன்ஸ் வந்து ஆரம்பிக்கல. எதுக்கு மேலே போனால் போயிடும். நிஃப்டிலேயே நம்ம என்ன பேசினோம், இதுக்கு மேலே அட்லீஸ்ட் இந்த பாடி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கண்டிப்பாக இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். எங்கே போவான்? இங்கே போவான். இதில் எது இதான் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா தான் இங்கே போவோம். நடக்க தான் போகுது. இங்கேருந்து எங்கேயோ இருந்து ரிவர்சல் ஆக தான் போகிறான். அந்த ரிவர்சலை பிடிச்சிங்கன்னா நீங்கள் மொத்தமாக 86,000 வரைக்குமே பிடிச்சிடலாம். இப்போக்கி எங்கே இருக்குது? 81,000 பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5,000 புள்ளிக்கு மேலே வந்து பிடிக்கலாம். சென்செக்ஸில் சொல்கிறோம். ரிவர்சலாக கரெக்டாக வந்து பிடிக்கணும். சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு 5 மினிட்ஸில் என்ன நடந்தது? இதே சீக்வன்ஸுங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கும்போது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சென்செக்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறான். அங்கேருந்து வந்து மொத்தமாக விழுந்தான். எங்கே வந்து எது டார்கெட்டு? இதுதான் டார்கெட்டு. எப்படி டார்கெட்டில் வந்து நின்னா பார்த்தீங்களா? இங்கேருந்து விழுந்தானே எதனா ஒரு க்ரீன் கேண்டில் வந்து தான் நடுவில் கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டுக்கு வந்தோன்னு தான் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வந்தது. ஆனால் பிரயோஜனம் இல்லை. அந்த க்ரீன் கேண்டில் அவன் வந்து தாண்டவே இல்லை. கடைசி வரைக்குமே தாண்டல. அப்படியே கொண்டுட்டு வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து என்ன நடந்தது? எப்படி வந்து பிரேக் அவுட் ஆச்சு? இதில் எப்படி வந்து போயிருக்கிறான்? எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்திருக்கிறான்? மேலே போன ப்ரைஸு கொஞ்சம் புல் பேக் வந்திருக்கான். எவ்வளோ தூரம் வந்திருக்கான்? நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வரும்போது எவ்வளோ தூரம் வந்திருக்கான்? நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? எல்லாத்தையும் வாட்ச் பண்ண. இதெல்லாம் வாட்ச் பண்ண தான் உங்களால் வந்து இதை சரியாக வந்து செயல்படுத்த முடியும். நல்லா புல்லிஷாக போயிட்டு இந்த மார்க்கெட்டு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்ததா? இந்த என்கல்ஃபிங் வந்த உடனே அடுத்த கேண்டில் இப்படி வந்துடும், அடுத்து இப்படி வந்துடும், அடுத்து இப்படி மானிட்டர் கீழே போயிடும். அப்படிலாம் இல்லைங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து புல்லிஷாக மேலே போச்சு பார்த்தீங்களா? அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கேண்டில் வந்தது. ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி வந்து கீழே போயிருக்குது. அப்போ நீங்கள் இது என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வரும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி வந்து பண்ணுச்சுனாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க, ஓகே இவன் கீழே போக போகிறான்னு. இதில் நமக்கு என்ன பயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை நான் இந்த இடத்துல செல் எடுத்தேன்னா, அதாவது நல்லா புல்லிஷாக வந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒருவேளை இந்த இடத்துல செல் எடுத்தேன்னா ப்ரைஸ் இப்படி போய் மேலே போய் க்ளோஸ் வச்சானா எனக்கு லாஸ் ஆகிடுமே. அதனால தான் இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. செல் ட்ரேட் நாங்கள் எடுன்னு சொன்னாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா லாஸ் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல ஒரு பையை எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய லாஸ் வரும், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதுக்கு? ரிவர்ஸ் வந்துருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இவ்வளோதான். இந்த லாஸை கூட நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு இந்த ட்ரேட் எடுக்காத நீங்களே இந்த இடத்துல பை போயிட்டு இவ்வளோ பெரிய லாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. லாஸை மனசே வராது க்ளோஸ் பண்ணுறது. இப்போ இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இங்கே ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக இங்கே வேகமாக கீழே வந்தால் இங்கே பொறுமையாக கீழே போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் வந்துட்டு நீங்கள் இதைத்தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். இது என்ன ஐடியா நம்மளுக்கு மைண்டில்? இவ்வளோ தூரம் காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் மேலேயே வந்திருக்கிறான். மேலே வந்தானா என்ன பண்ணுவான்? மழை இறங்க தான் செய்வான். எவ்வளோ தூரம்? 50% இறங்குவான். 50% இறங்கி இந்த இடத்துலேருந்து தடுமாறுறான்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேனில் வருது, க்ரீன் க்ளோஸ் பண்ணிட்டானா நீங்கள் ஒரு பை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மழை ஏறினா ஒரு 50% இறங்கினா திரும்ப வந்து கண்டினியூ பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் இதை வந்து எப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? எப்படி? 1 hour போனீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறவன் கீழே வர ஆரம்பித்தான் எப்படி என்கல்ஃப் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். மொத்தமாக 3 மணி நேரமாக வந்து மேலே போன விஷயத்த மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரே மணி நேரத்தில் எல்லாத்தையும் என்கல்ஃப் பண்ணி எங்கே கீழே கொண்டு வந்து எப்படி முடிச்சிருக்கான் பாருங்கள். இப்போ அவ்வளோ பியரிஷாக இருக்குது மார்க்கெட்டு, அவ்வளோ பியரிஷாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து காமிச்சானாலே நம்ம பியரிஷ்னஸை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை, நம்ப தேவையில்லை முதல்ல. ஏன்னா இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு தான் மேலே போவான். அதனால் ரொம்ப வந்து உஷாராக இருக்கணும். சரியா? 5 மினிட்ஸில் வந்து என்னாச்சு? சீக்வன்ஸ் தான். அருமையாக சீக்வன்ஸ் பண்ணான், விழுந்தான். அவன் எழ முடியாத அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து விழுந்து வச்சிருக்கிறான். நல்லா வந்து கீழே வந்த மார்க்கெட் என்ன இருக்குது? இப்படி வந்து ட்ரெண்டு பண்ணியிருக்கிறான். அப்போ இதை பிரேக் பண்ணான்னா எங்கே வரும்? ஃபஸ்ட்டு இங்கே வரணும்.
அடுத்த லெவல்லாம் இங்கே போகணும், அடுத்த லெவலில் இங்கே நடுவில் எதுவுமே இல்லை. அதனால் அங்கே வரைக்கும் போகணும். போவானா? அடுத்த வாரம் பஞ்சாயத்துலாம் கண்டிப்பாக போவான். அப்போ சென்செக்ஸில் என்ன நடந்தது? 82,000ங்கிற மேஜிக் நம்பர் பக்கத்தில் ட்ரேட் ஆனதுனால அதோடைய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸாக நடந்தது. ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சீக்வன்ஸாக நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்துன்னா பை பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபஸ்ட் டைமே இவ்வளோ தூரம் வந்துருச்சு, வந்துட்டு தான் இங்கே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த லெவலுக்கு வரக்கூடாது, வரல. வராமல் சீக்வன்ஸ் பண்ணும்போதே நம்ம ரெடி ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணுறான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணுறான் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன்லேருந்து கூட நம்ம ரெடி பண்ணோன்னா கூட 750லேருந்து எங்கே போச்சு? 1500க்கே போயிடுச்சு. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து கொடுத்துருக்குறோம். அதே சமயத்தில் நீங்கள் புட் ஆப்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புட் ஆப்ஷன் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக என்ன பண்ணால், இங்கே ஓப்பன் பண்ணதுலேருந்து வந்து கடன்னு கீழே வந்தான். எங்கே இருந்து கீழே வந்தான்? ப்ரீவியஸ் ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான் நேற்றுக்கே. இன்றைக்கும் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த லெவலுக்கு பக்கத்தில் போய் தான் இங்கே முடிச்சிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி முடிச்சோன்னா என்ன பண்ணலாம்? கீழே வந்தால் என்ன பண்ணலாம்? நம்ம இந்த லெவலுக்கு வரும்போது நம்ம பையை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் கேண்டில், இந்த வால்யூம் கேண்டில் அடுத்த கேண்டில் வந்து பொறுமையாக இந்த மாதிரி என்ன வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பையை தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து நீங்கள் பையை ட்ரை பண்ணால் என்ன ஆயிருக்கும்? 88 எது வரைக்கும் ப்ரைஸ் வந்து போச்சு? 144 வரையும் போச்சு. 88லேருந்து 90லேருந்து 140 வரைக்கும் போச்சு. 50 புள்ளி மேலே போயிருக்கு. ஒரே ஒரு லாட் செஞ்சதுலாம் 500 ரூபா வந்துடும். அப்போது மேலே போனால் எங்கே போகணும்? இங்கே போகணும். அப்போ தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி இங்கே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணால் பார்த்தீங்களா, சோழியை முடிச்சிட்டான்னு அர்த்தம். இவன் போக மாட்டான், புதுசாக இன்னொரு லோ வச்சு தான் போனான்னா கூட. அப்போ கீழே வர்றவன் கீழே வந்துட்டு அடுத்த தடவை வந்து பியரிஷாக இவ்வளோ தூரம் வந்துருக்குது பார்த்தீங்களா, இது புல்லிஷாக இவ்வளோ தூரம் போனால் கூட எல்லாம் பியரிஷ் கேண்டில். அப்போ இங்கே தான் ஒரு ரிவர்சல் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் நல்லா வந்து முடிச்சிருக்கான். இங்கிருந்து திரும்ப அந்த மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கே வந்துட்டான். நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல பாருங்கள். கட் பண்ணானா இன்னும் கீழே போயிருப்பான். கட் பண்ணாமல் திரும்ப வந்து மேலே போயிருக்கான். திரும்ப அதே லெவலை கிளைம் பண்ணியிருக்கான், சேலஞ்ச் பண்ணுறான் அந்த இடத்துக்கு வரும்போது செல்லர்ஸ் இன்ஃபேக்ட் கீழே கொண்டு போகிறாங்க ப்ரைஸை. ஆனால் அவங்களாலேயும் வந்து ப்ரீவியஸ் லோவுக்கும் கீழே கொண்டு போக முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களும் இல்லை, இவனும் மேலே போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. எப்போது? மதியம் 12 மணி வரைக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? 40ங்கிற இந்த ரேஞ்சையே மறுபடியும் வந்து தொட்டிருக்கான். ஆல்மோஸ்ட் பாடி பார்த்திங்கன்னா 35 போய் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த கேண்டலோட பாடி. அப்போ 40லேருந்து எங்கே போயிருக்கிறான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 340 வரைக்கும் போய்ட்டு 300 புள்ளி மேலே போயிருக்கிறான். 3000 ரூபா வந்திருக்கும் ஒரு லாட் போட்டுருந்தேன். அப்போ இங்கே எல்லாம் உங்களுக்கு என்ன சிக்னலு? ப்ரீவியஸ் லெவல் இன்னும் இதை லோப்பா. காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லோவை கட் பண்ணவே மாட்டான். 12 மணி ஆகிடுச்சு, இன்னும் கட் பண்ண மாட்டான். திரும்ப அந்த இடத்துக்கே வந்துட்டான். அந்த இடத்துக்கே வரும்போது நான் வந்து ஒரு பையை வந்து ட்ரை பண்ண போகிறேன். தைரியமாக ட்ரை பண்ணுறேன் பையை. மேலேருந்து கீழே வந்தால் மேலே போனான், மேலேருந்து கீழே வந்தால் மேலே போனான், மேலேருந்து கீழே வந்தால் பிரேக் ஆகி வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போட்டேன். எங்கே வரைக்கும் போவான்? இங்கே வரைக்கும் போயிடுவான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மேலே போதெல்லாம் அதெல்லாம் வந்து அதை தான் சொல்கிறேனே, அது வந்து எவ்வளோ தூரம் போகிறானோ அதெல்லாம் நீங்கள் சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்? லோ பண்ணியிருக்கான். லோ 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 இதை சேலஞ்சு பண்ணவே இல்லை பாருங்கள். திரும்ப வரும்போது சேலஞ்சு பண்ணுறேன்னு திரும்ப வரும்போது இந்த லோவுக்கு கீழே போகிற மாதிரி போயிட்டுனாச்சும் இப்படி மேலே போயிருந்துருக்கணும். அது கூட பண்ணல, அந்த லெவலுக்கே வரல. வராமல் அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பயிற்சியில் வந்து பார்க்க என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதான் நான் இந்த கோல்டிலோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அதாவது சின்ன வயசில் உங்களுக்கு வந்து தெரியாது, கொஞ்சம் பெருசாக ஆக ஆக ஒரு காலேஜ் முடிக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசு வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைப் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு மனசில் வந்து பதிஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்திருக்கும்.
திடீர்னு ஒரு வேர்டு தப்பாக டைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெட்டருக்கு போகும்போது அடுத்தடுத்த வேர்ட்ஸுக்கு போகும்போது அந்த வேர்டு ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி தெரியுதேன்னு உங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் அத்தனை தடவை பார்த்துருக்குறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு தோணும், ஒரு சில பேர் அப்படியே அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் வேர்டே வந்து ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணி காட்டும், டேய் தப்பு பண்ணுற என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு காட்டும். சரி, இப்போலாம் என்னென்னா சஜஷன் அதே கொடுத்துருது, அதே நான் டே தப்புடா நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அதுவே கரெக்ட் பண்ணிடுது. ஆனால் ட்ரேடிங்கில் அது மாதிரிலாம் பண்ண முடியாது, நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த விஷயத்தை? லோவை கட் பண்ணவே மாட்றான், வர்றான் ஆனால் வந்து லோவை கட் பண்ண மாட்றானே. அப்போ இவன் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா? 122க்கு வந்துட்டு மேலே போனான்னா எவ்வளோ தூரம் போகிறான்? 245 வரைக்கும் போகிறான். திரும்பவும் கீழே எங்கே வந்திருக்கிறான்? 141 வரைக்கும் வந்துட்டு எங்கே வரைக்கும் போயிருக்கான்? 286 80ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் ப்ராஃபிட், அதுவும் நல்ல ப்ராஃபிட் தான். ஆனால் இந்த மாதிரி வர 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 போட்டு 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 கூட நீங்கள் எடுக்கலாம். 100 புள்ளி 150 புள்ளி ஒரு ஸ்விங்லேயும் சில நாள்லாம் கொடுத்துருவான். சில நாள்லாம் இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆவான். இந்த மாதிரி கச்சா முச்சான் ட்ரேட் ஆனான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அதான் சொல்கிறேன், இதை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து மனசில் வந்து பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும்போது ஃபஸ்ட் டைம் தெரியாது, 2வது தடவையும் தெரியாது, 3வது தடவைலாம் உஷாராயிருவீங்க. வந்தால் எடுக்கிறது தான், கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. சென்செக்ஸு பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சென்செக்ஸில் மிட் கேப், இந்த மிட் கேப் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளார மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வந்து பேசணும். இந்த ரேஞ்சுக்குள்ளார மாட்டினதுனால இந்த ரேஞ்சில் இந்த மேலே போகிறான், இந்த ரேஞ்சில் கீழே வர்றான், மேலே போகிறான், கீழே வர்றான், மேலே போகணும். ஆனால் என்ன பண்ணிட்டான், இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போய்ட்டான். இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகிறான் அப்படின்னாலே வந்து எப்படி போகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிறான் பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் நீங்கள் வந்து வரைஞ்சி பார்க்க உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இதை வந்து கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுற ஒரு விஷயம். சரிங்களா? 2 பாயிண்ட் கிடைக்குது, அந்த 2 பாயிண்ட்டையும் சும்மா கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு லைனை போட்டு வைக்கிறீங்க. அந்த லைனுக்கு வந்து தான் ரிவர்சல் ஆகலாம். இது வந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிடுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மேலேருந்து இப்படி விழுந்துருக்கிறான், ஒரு சின்ன ரிவர்சல், மறுபடியும் விழுந்துருக்கிறான், ஆனால் இந்த தடவை பெரிய ரிவர்சல் ஆயிடுது, இது வரைக்குமே போயிருக்குது ப்ரைஸு, திரும்பவும் வந்து கீழே வந்துருக்குறான். எங்கே வந்திருக்கிறான்? ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் வந்திருக்கிறான். ப்ரீவியஸாக இங்கே ஒரு லெவலில் இருக்குது, அங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்தான், மறுபடியும் மேலே போய்ட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் வந்துருக்கு. அப்போ ரிவர்சல் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா? ப்ரீவியஸாக என்ன நடந்தது, இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோமே, இங்கெல்லாம் என்ன தான் நடந்தது, இங்கேருந்து அப்படியே வந்து பொறுமையாக அப்படியே வந்து மேலே போனால், இந்த லெவலுக்கு மேலே போனான்னா மேலே போனோம், மேலே கொஞ்சம் ரிஜெக்ட் ஆனால் மேலே இந்த ஹைக்கே போயிட்டான். ரைட், ஓகே, சூப்பர். அப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து நல்லா பியரிஷாக வந்து கீழே வந்த ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் அங்கேருந்து வந்து ஃபார்ம் ஆகி மேலே நல்லா போயிட்டான். அப்போ இங்கே கூட நல்ல ரிவர்சலாக தான் வந்திருக்குது, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணனா அப்படியே மேலே எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போவான். இதுக்கப்புறம் இதை கட் பண்ணானா இங்கே போகணும், இதை கட் பண்ணானா தான் மேலே வரைக்கும் போக முடியும் அவனால். இப்போ 5 மினிட்ஸில் எல்லாம் சீக்வன்ஸ் பண்ணாங்களே, இவன் என்ன பண்ணான்? ஏன்னா மிட் கேப் வந்து தனிக்காட்டு ராஜா, அவர் வந்து தனியாக தான் ட்ரேட் ஆவார். எல்லாம் சீக்வன்ஸ் பண்ணுறீங்களா, நான் பண்ண மாட்டேன் போங்கடா, நான் வேறு எதனா பண்ணுவேன் அப்படின்ட்டு வேறு எதனாச்சும் தான் பண்ணுவான். மிட் கேப் எனக்கு பார்க்க ஒரு ஆச்சரியமாக தெரியும். என்றைக்குமே வந்து மற்ற எல்லாரும் வந்து பண்ணுறதை இவன் பண்ணவே மாட்டான். மற்ற எல்லாரும் எக்கடோ கெட்டு போங்க, நான் என் வழியில் தான் போவேன்னு அட்டம் முடிச்சு போகிறான். சரி, என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரீவியஸாக ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, நேற்றைய லெவலு, அந்த லெவலுக்கு கீழே போகிற மாதிரி போயிட்டு மொத்தமாக வந்து மேலே போயிட்டான். எங்கே வரைக்கும், எதுக்கு மேலே போகணும்? இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு போகணும், அடுத்து வந்து இதுக்கு மேலே போகணும், அடுத்து இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்கும் மேலே போகணும். போகலை, கீழேருந்து மேலே வரைக்கும் போனான், மேலேருந்து கீழே வந்தான். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் கீழே போவான். எப்படி வந்து போகிறான் பார்த்தீங்களா? அப்போ இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். எப்படி இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்தான் பாருங்கள்.
மேலே விடலையா, கேட்டை போட்டாங்களா, டேய் கேட்டை போட்டால் நான் கீழே போகிறேன்டா அப்படின்னு கீழே போயிட்டான். கீழே வரும்போது கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு கீழே போயிட்டான். அது ஓரளவுக்கு வந்து எல்லாரும் வந்து பீரிஷாக இருக்கும்போது இவனும் ஓரளவுக்கு பீரிஷாக தான் போயிடுறான். ஆனால் எல்லாரும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் இவ்வளோ நேரம் சீக்வன்ஸை பார்த்தோம்ல, அந்த சீக்வன்ஸுக்கான ஒரு அடையாளமே இல்லை பார்த்தீங்களா இவன்கிட்ட. இங்கே பண்ண மாட்டான். ஸோ அழகாக வந்து அதுக்கப்புறமா வந்து ஐஆர்ஐ பண்ணவே இல்லை, கீழே வரைக்கும் வந்துட்டான். இன்னைக்கு லோ இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு லோவில் வந்து ஒரு ரிஜெக்ஷனை மேலே, ஆனால் மேலே போகல. நீ ரிஜெக்டெல்லாம் பண்ணுறப்பா, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, அதுக்கப்புறம் நீ மேலே போனால் தானே மேலே போவ. அது எனக்கு நான் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஸோ நீ கட் பண்ணலை அப்படின்னாலே நீ மேலே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. போடா கீழே தானே போகிறா, கீழே போடா அப்படின்னு கீழே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம் நான். ஸோ மிட் கேப் வந்து இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்குதுங்க. இந்த மிட் கேப்பே வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு 13,000 அப்படிங்கிற மேஜிக் நம்பரில் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆனதுனால அந்த மேஜிக் நம்பரை எடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரீவியஸாக நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இல்லை. அப்போ இவங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி மேலேருந்து இப்படி வந்தானா நம்ம வந்து பை பண்ணலாம். சரி, பிகினராக நான் அதை தான் உங்களை பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இங்கே வந்து இந்த பியரிஷ் கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃப் பண்ணியிருக்குது, புல்லிஷ் என்கல்ஃப் பண்ணதுனால மேலே போகும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வரும். ப்ராக்டிஸில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரேட்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணுறதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், புதுசாக எதுவுமே வந்து பண்ண வேணும். அப்போ இதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து தெரியுது, ப்ரீவியஸாக ஒரு புல் பேக் வந்து போயிருக்கான் பார்த்தீங்களா, அந்த புல் பேக் லெவலுக்கு வந்துட்டு நல்லா பியரிஷ் கேண்டில் இவ்வளோ வந்துட்டு அந்த புல் பேக்கில் வந்து தான் உங்களுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் க்ளோஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் மேலே போச்சு. திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணாமல் மேலே போனால் இந்த லெவலை கட் பண்ணோம், மேலேயும் போகலை கீழேயும் போகலை, திரும்பவும் கீழே வந்தான். திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணி போகணுமா, கட் பண்ணல. மேலே போனால் அட்லீஸ்ட் இந்த லெவல்லாம் கட் பண்ணோமா. இந்த தடவை ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கான் இந்த இடத்துல, சின்ன ரிஜெக்ஷனு. அதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் தான். பாட்டுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டாங்க, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். இந்த மாதிரி வந்து கீழே விழும்போது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான், மேலே ஏறும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான். அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான், 60. இந்த 60ங்கிற இடத்துலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 230 வரைக்கும் போயிரு. மிட் கேப் நிஃப்டி புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன். ஃபின் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபின் நிஃப்டி எப்போவுமே அதான் பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் நடக்கும். கரெக்டாக ப்ரீவியஸ் லெவலில் வந்து எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் போச்ச ப்ரைஸு அதே லெவலுக்கு வந்துருக்குது. அதே ஸ்டோரி, சேம் ஸ்டோரி தான். நீங்களே இதை ஃபின் நிஃப்டியை நீங்களே பார்த்துருங்க. பெரிய ஃபாலு, ஒரு சின்ன எதிர்ப்பு, அதை விட பெரிய ஃபாலு. ஆனால் எதிர்ப்பு வந்து பையர்ஸ் கிட்டேருந்து நல்லா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கூட நல்லா வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க. இந்த லெவலை கட் பண்ணுனா அப்படின்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கட் பண்ணுற வரைக்கும் வரமாட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. இந்த ஃபாலில் இதை இன்னும் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையோடைய இந்த சனி ஞாயிறில் வந்து ஏதாச்சும் பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து அந்த பேனிக் செல்லிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பஞ்சாயத்துலாம் எதுவும் இல்லைங்க, எல்லாம் நார்மலாக தான் போகுது அப்படின்னா ரெக்கவரியை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரெக்கவரி இது வரைக்கும் இருக்கும், திரும்பவும் ரிஜெக்ஷன் தான் ஆகும். அந்த ரிஜெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் மேலே வரும்போது தான் இந்த லெவல்லாம் கட் பண்ணி அப்படியே அடுத்தடுத்து வந்து மேலே போகும் ப்ரைஸ். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கப்புறமா இருக்கிற அந்த கமாடிட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. நாளைக்கு லீவ் தான், அதனால் நாளைக்கு நம்ம பொறுமையாக வந்து இன்னும் கூட வேறு விஷயங்களை வந்து பேசுவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இதை இவ்வளோ நேரம் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.